கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இந்த கருத்தை தெளிவாக நான் கூறவும், இதை கேட்கும் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லாரும் இப்போ லெந்து காலங்களில் நம்ம இருக்கிறோம். ஒருத்தர் ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. அதன்படி நடக்கிறோமான்றது நாமளே பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பொருத்தனை எடுக்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம கர்த்தரோடு இருக்கும்பொழுது கர்த்தரும் பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு நம்மளுக்கு அதை வாய்க்க செய்வார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தியான பகுதி பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3, 4, 5வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவனை அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமீன். இங்கே பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு மக்களுக்கு எழுதிய நிருபம் இது. அப்போது அவர் என்ன சொல்ல வராருன்னா, அந்த பிலிப்பு மக்களிடையே, விசுவாசிகளிடையே, அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு மத்தியில் அன்பு பணிவு குறித்து அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் 2 வசனம் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்வாருன்னா, என் சந்தோஷத்தை நிறைவேற்றுங்கள், என் மகிழ்ச்சியை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்வார். நம்மளுக்கு குறிக்கப்பட்ட இந்த 3, 4, 5 அதை பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, இப்போ நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை ஃபேமிலி, இல்லை ஒரு சங்கம், அப்படி இருந்ததுன்னா ஒரே எண்ணம் இருக்கும், ஒரே மனது இருக்கும், அதுக்கப்புறமா ஒரே மனப்பான்மை இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஒரு காரியத்தை நம்ம சிறப்பாக செயல்பட முடியும். அதை தான் இங்கே விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு. ஒரே எண்ணம் கொண்டவர்களாகவும் ஒரே அன்புடையவர்களாகவும் ஒருமனப்பட்ட ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாகவும் அப்படி இருந்தால் தான் நம்ம கர்த்தருடைய மகிழ்ச்சியை நிறைவேற்ற முடியும். ஆனால் மெயினாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காரியம் நம்ம செய்யும்பொழுது நம்மளிடையே தன்னலம் இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த காரியத்தை நாம் திறம்பட செய்ய முடியாது. எல்லாருக்கும் இன்றைக்கி கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா, ஹியூமிலிட்டி அண்ட் சர்வீஸ், தாழ்மை மற்றும் சேவை. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் மிகவும் தாழ்மையாக இருந்தார். தன்னைத்தானே வெறுத்து இந்த மனிதனாக பிறந்தார். அவ்வளவு பெரிய தேவன், இந்த உலகத்தையே படைத்தவர் எப்படி இருந்தார்? தன்னைத்தான் வெறுத்து தன்னை ஒரு தாழ்மையாக ஒரு மனிதனாக உருவெடுத்து இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் வாழ்ந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பணிவு இருந்தது, அன்பு இருந்தது. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். பெற்றோர் என்ன வேலை பார்த்திங்கன்னா, அவங்க தச்சனாக கருதப்பட்டார் இல்லை, ஸோ கார்பெண்டர். அப்போது அந்த மர வேலைகளில் செய்கிறதுல கூட ஈடுபட்டார், கீழ்ப்படிந்து நடந்தார். அந்த தாழ்மை இப்போ நம்மக்கிட்ட இருக்கா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். நம்ம இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை ஆசிரியர்களோ, இல்லை வேலை செய்கின்ற ஒரு ஐடி ஃபீல்டோ, இல்லை ஒரு நிர்வாகம், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கேதரிங், அப்போது பார்த்திங்கன்னா எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா,
தாழ்மைன்றது ஒரு சிலர்கிட்ட தான் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறத நம்ம கேட்கணுமா, அவங்க சொல்கிறத நம்ம செய்யணுமா, ஏன் நம்மளுக்கு சுய புத்தி கிடையாதா, நம்மளுக்கு அறிவு கிடையாதா, அப்படி தான் யோசிக்கிறோம். அது வந்து மிகவும் தவறானது. ஏன்னா ஒன்றாக நாம் செயல்படும் பொழுது, ஒரு சர்ச்சில் கூட பாருங்கள், அந்த தாழ்மை இருக்கிறவங்க தான் நல்லா முன்னேறுவாங்க. நீங்கள் வேணால் பார்த்துங்க, சர்ச்சில் இப்போ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அப்போ வந்து அந்த தலைவி என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க. அது மனசார சந்தோஷமாக எடுத்து செய்யுங்க. எனக்கு எதுக்கு இந்த சின்ன வேலையை கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் நல்ல வேலையை கொடுத்துருக்காங்க, அப்படிலாம் யோசிக்காதுங்க. கர்த்தருக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையையும் ஒரு சிறந்த வேலையாக கருதி நாம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா இந்த பிலிப்பு மக்களிடையே வந்து மனத்தாழ்மை என்பது ஒரு குறைபாடாகவே கருதப்பட்டது அந்த விசுவாசிகளிடையே. அப்போது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எவ்வாறு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தாழ்மையோடு வாழ வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காருன்னா, தன்னை விட மற்றவர்களை மேலானவர்களாக கருத வேண்டும். இதை யோசிச்சு பாருங்கள். எப்பவுமே நம்ம தான் வந்து பெரியவங்க, நம்மளால தான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கிற நேரத்தில் பவுல் சொல்கிறாரு பிலிப்பு மக்களுக்கு, நீங்கள் தன்னை விட மற்றவர்களை மேலானவர்களாக கருத வேண்டும். அது அறிவியல் சார்ந்ததாக இருக்கட்டும், இல்லை சேவை செய்கிறதுலையாவது இருக்கட்டும், இல்லை உதவி செய்வதில் இருக்கட்டும், இல்லை மற்றவர்களுக்கு இடத்துல ஏதாவது நம்ம அறிவுரை சொல்கிறதாக இருக்கட்டும், மற்றவர்களை மேலானவர்களாக நாம் கருத வேண்டும். எப்பவுமே நிறைக்குடம் எப்பவுமே ததும்பாதுன்னு சொல்லுவாங்க. அரைக்குடம் தான் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். நம்ம ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக இருந்தாக்கா சத்தமே வராது, அப்படியே நிசப்தமாக இருக்கும், சிந்தவும் சிந்தாது. அதே அரை கூட நிரப்பி எடுத்துகிட்டு வாங்களேன், அது அந்த எடுத்துகிட்டு நம்ம நடந்து வரப்போ ஒரே சத்தம் வந்துகிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ எப்பவுமே நன்கு கற்று நல்ல முதிர்ச்சி இருக்கிறவங்க இடத்துல அந்த தாழ்மை இருக்கும். ஒரு சபையிலையோ ஒரு சர்ச் கேதரிங்லேயோ இல்லை வேறு எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த தாழ்மை இருக்கணும். அப்புறம் உங்களை எங்கேயாவது ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறாங்க, ஆனால் உங்களுக்குரிய இடத்துல உங்களை உட்கார வைக்கல, ஏதோ ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்கன்னா பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் நிறைய மீட்டிங்லலாம் பார்த்துருப்பேன். என்ன பண்ணுவாங்கன்னா, மேல் அதிகாரிகள் ஒரு சிலருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, அவங்கள மட்டும் சில காரியங்களை செய்ய சொல்லுவாங்க. அதே பொசிஷனில் இருக்கிற மற்றவங்கள வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ நான் யோசிப்பேன், இவங்களால மட்டும் எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியுது அப்படின்னு யோசிப்பேன். ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம வாழ்க்கை வாழும் பொழுது, நம்மளை வந்து எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் தாழ்மையாக பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன், இப்போ வந்து ஏதோ பிரச்சனை காரணமாக இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் இடத்துல பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, ரொம்ப தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மேட்டிமை இருக்கக்கூடாது. நிறைய தெரிஞ்சிருந்தாலும் அந்த அவை அடக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நம்மளிடத்தில் ஏதாவது கூறும்பொழுது பணிவாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ எல்லாம் எனக்கு சொல்ல வந்துட்டியா, அந்த மனப்போக்கு நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய விருப்பத்தை திணிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் வந்து நம்மளுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும், அந்த மாதிரி கட்டாயப்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இப்போது ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறோன்னாக்கா, நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணோம். அப்படின்னா நான் வேறு ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது, அப்போ வந்து நான் வந்து ஆன் த ஸ்டேஜ் உக்காந்துருந்தேன். ஏன்னா ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கோஆர்டினேட் பண்ணிவிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்,
அந்த விஐபிஸ் எல்லாம் ஆன் த ஸ்டேஜ் உக்காந்துருப்பாங்கல்ல, அப்போ வந்து அதில் எல்லாருக்குமே அது கோடை காலம்ன்றதுனால தண்ணி தேவைப்பட்டுச்சு. அப்போது நான் தான் வந்து ஃபுல்லாக ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணிவிட்டு ஆங்கர் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்னால் வந்து எழுந்து கீழே இறங்கி போக முடியல. ஏன்னா அடுத்தடுத்து காரியங்கள் செய்யணும். அப்போது என் கூட இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட தண்ணி கேட்குறாங்க, அந்த கேனை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வேறொரு வேலை இருந்ததா அது இப்போ தான் தெரிய வருது. ஆனால் அவங்க வந்து எடுத்துகிட்டே வரல. எனக்கு வந்து மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஒருவேளை அவங்கள வேலை வாங்குகிறேன் அப்படின்னு அவங்க தரக்குறைவாக நினச்சிக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா வேறு ஒரு மூலமாக அந்த தண்ணி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் நானே ஸ்டெப்ஸில் இறங்கி போய் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா நம்ம என்ன நிலையில் இருந்தாலும், நீங்கள் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கலாம், என்ன பொசிஷனில் இருந்தாலும் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன வேலை வாங்குறாங்க பாரு, என்கிட்ட இதை சொல்கிறாங்க பாரு, இவங்களுக்கு போய் நான் கீழ்ப்படியணுமா, இவங்களுக்காக செய்யணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. அந்த தாழ்மை நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். அப்புறம் எந்த ஒரு காரியத்தையும் ஒருத்தரோட விருப்பம் இல்லாமல் அதை நம்ம திணிக்கவும் கூடாது. மற்றவர்கள் நம்மளுக்கு அடிமையாக வாழ வேண்டும் என்றும் நினைக்கவே கூடாது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அவனவன் தனக்கானவை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சுயநலமாக செயல்படவே கூடாது. இது பார்த்திங்கன்னா, இந்த சுயநலம்ன்றது எல்லார்கிட்டையுமே இருக்கும். என்கிட்டையும் இருக்குது, உங்கள்கிட்டையும் இருக்குது. சமுதாயத்தில் அந்த சுயநலம் இல்லாத இடமே கிடையாது. என்ன செய்வோம், நமக்குன்னு ஒரு நல்ல வீடை கட்டிக்குவோம், நமக்குன்னு ஒரு நல்ல வேலையை வாங்கிக்குவோம், நமக்குன்னு ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்துக்கொள்வோம். ஆனால் மற்றவங்கள பற்றி கவலையே பட மாட்டோம்ல. நம்ம மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் சரி, சாப்பாடு இல்லைனாலும் சரி, அவங்க எவ்வளோ துன்பப்பட்டாலும் சரி, வறுமையில் இருந்தால் கூட சரி, கவலையே பட மாட்டோம். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இனிமே வந்து மற்றவர்களுக்காக நீங்கள் செய்ய ஆரம்பிங்களே, அப்போது கர்த்தருடைய சிந்தை, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார். மற்றவர்களுக்காக தான் வாழ்ந்தார். நமக்காக, நாம் செய்த பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். அந்த சிந்தை நம்மக்கிட்ட இருக்கணும். மற்றவர்களுக்காகவே அவர் வந்து பாடுபட்டார். உலகத்தில் எல்லாரையும் அன்பு கூர்ந்ததுனால தான் பிதாவானவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகத்திற்கு அனுப்பினார். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மற்றவர்களை சிறப்பாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம மற்றவங்கள அவங்க சிறப்பாக ஒரு நல்ல ஒரு மதித்து ஒருத்தர்கிட்ட நம்ம பழகிறோன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு வேறு என்ன உதவிகள் தேவைப்படுகிறது, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து என்ன கவலை இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்கள் கூட பழகிறவங்க, பேசுகிறவங்க, வேலை செய்கிறவங்க என்ன நம்மளுக்கு வந்து நம்மளை விட, என்னை விட நான் இன்னொருத்தரை சிறப்பாக மதிக்கிறப்போ அவங்க படுற கஷ்டம்லாம் நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும். அவங்க படுற வேதனைலாம் நம்மளுக்கு வேதனமாக, அவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். அப்போது அவர்களுடைய தேவைகளை அறிந்து கொள்ள சந்தர்ப்பம் அமைகின்றது. அவர்கள் கவலைகளை அறிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் அமைகின்றது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அவர்கள் மேலே அக்கறை செலுத்த ஆரம்பிச்சிடுவோம். வில் ஹாவ் ஒரு கன்சர்ன் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் அப்படி தான் இருந்தார், நம் மீது அக்கறை உள்ளவராக இருந்தார். ஐயோ, இந்த ஜனங்கள், இந்த மக்கள், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட இந்த மக்கள் பாவம் செய்து கொண்டு பெருகி கொண்டே போகிறாரேன்ட்டு நோவா காலத்திலேயே அவர் மனதுருகினார்னு பார்க்குறோம்ல. அப்போ இந்த காலத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா சுயநலமாக தான் செயல்படுறோம். அங்கே பொது நலமே கிடையாது. மற்றவங்களுக்காக நம்ம செய்கிறவங்க வந்து இந்த காலத்தில் மிக குறைவு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுயநலமாகவே இருந்ததே இல்லை. அந்த 33.5 ஆண்டுகள் அவர் வந்து போதனை செய்து கொண்டும் நிறைய அதிசயங்களை செய்து கொண்டும்
நிறைய பிணியாளிகளை குணமாக்கினார். மற்றவங்கள பற்றியே தான் சிந்தித்து கொண்டிருந்தார். இந்த உலக ஜனங்களை பற்றி, இவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த மக்களை நாம் சந்தோஷமாக வைக்கணும், இந்த ஜனங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, அப்போ தானே நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்ம எப்போ சந்தோஷமாக இருப்போம்? நம்ம நினச்சது சாதிச்சா சந்தோஷமாக இருப்போம். நம்ம நினைத்தது காரியங்கள் வெற்றி பெற்றால் சந்தோஷமாக இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, சுயநலமாகவே யோசிக்கவே இல்லை. எல்லாருக்காகவும், எல்லா மக்களுக்காகவும், எல்லாரையும் சமமாக அவர் ட்ரீட் பண்ணார். தெர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று ரோமரில் பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம நடக்கிறோமா? கர்த்தருடைய சிந்தை தான். கடைசி அந்த 5வது வசனம் பார்த்திங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அவர் என்னெல்லாம் யோசித்தார்? யோசித்து பாருங்கள். இந்த ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கணும், பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கணும். அதுதான் அவருடைய சிந்தையாக இருந்தது. அதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. இந்த சிலுவை மரணமே அதற்காக தான் நிகழ்ந்தது. நாம் செய்த பாவத்திலிருந்து நாம் விடுபட்டு அவரோடு ஒப்புரவாகி அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாமல் அவரோடு நாம் ஐக்கியமாக வாழணும். ஏன்னா நம்ம பாவம் செய்கிறப்ப என்னாகுது? அந்த ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்படுகிறது. தேவனோடு இருந்த அந்த உறவு துண்டிக்கப்படும்பொழுது நம்மளுடைய நிலைமை யோசித்து பாருங்களேன், எவ்வளோ மோசமாக இருக்கும்ல. நம்மளுக்கு மனிதர்கள் இல்லையேன்னு தான், நம்ம கூட இல்லையே, தனித்து விடப்படுகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் என்னைக்காவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் கூட இல்லையே அப்படின்னு யோசித்திருக்கோமா? அவர் நம்மளோடு இருந்தால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருப்பார். நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறையும், இது தவறு, இதை செய்யாத அப்படின்னு சுட்டி காட்டி கொண்டே இருப்பார். ஆனால் அந்த குரலை எல்லாம் நம்ம அசட்டை பண்ணுறோம். அவரை அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சுயநலமாக ஒரு காரியத்திலும் செயல்படுகிறோம். அதுக்கப்புறமா நம்ம செய்கின்ற செயல்களில் சுயநல லட்சியம் இருக்கக்கூடாது. நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் அவார்டு வாங்கணும், நான் மட்டும் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டராக இருக்கணும், நான் மட்டும் நல்ல வீட்டில் குடியிருக்கணும், அப்படி சுயநல லட்சியம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை அவங்களுக்காகவும் நம்மளால் ஆன உதவிகளை செய்யுங்க. என்கிட்ட பணம் இல்லைன்னா அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், சத்திய வசனத்தை எடுத்து சொல்லுங்க. அப்போ அதன் மூலம் அவங்க கர்த்தரிடத்தில் சேர்ந்து கொள்வார்கள். அப்புறம் நம்ம செய்கின்ற காரியங்களில் அகந்தை இருக்கக்கூடாது, மேட்டிமை இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்போது என் ஃப்ரெண்ட்ஸு இருப்பாங்க. நாங்கள் 3 பேர் எவ்ரி வீக்கெண்டு ப்ரேயர் பண்ணுவோம். அதில் என் கூட இருந்த 2 பேர் ஹிந்து கன்வெர்ட்ஸ். அவங்க கிறிஸ்டினாக மாறிட்டு ஒரு நல்ல கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது அதில் ஒரு தாழ்மை இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்ல வராரு, கர்த்தர் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு என்ன சொல்கிறாரு, அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து தான் நம்ம சொல்லணுமே ஒழிய நம்ம சுயமாக சிந்தித்து எந்த காரியத்தையும் பேசக்கூடாது. அதில் மேட்டிமை இருக்கக்கூடாது. எனக்கு தான் பைபிளில் இருக்கிறது தெரியும், எனக்கு தான் எல்லாத்தையும் சொல்ல தெரியும், எனக்கு தான் இன்டர்பிரிட்டேஷன் தெரியும் அப்படின்லாம் செய்வது மிகவும் தவறான காரியம். நான் கோயம்புத்தூரில் வேலை செய்து கொண்டிருக்கும்பொழுது அங்கே ஒரு ஹாஸ்டலில் தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, எங்கள் ரூம்லேயே நான் மற்ற சபையை சார்ந்த கிறிஸ்துவ பெண்களும் இருந்தாங்க. அப்போ இந்த 10 கட்டளைகள் வேதத்தில் எங்கே இருக்குதுன்ட்டு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒரு ரூம்குள்ளே போனேன். அப்போது அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் என்ன தேடுறீங்க பைபிளில் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, உனக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது அப்படின்னு கொஞ்சம் நக்கலாக என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு சொல்லு, எனக்கு அவ்வளோவா தெரியலன்னா கூட உங்களுக்காக நான் சொல்லி எடுத்து தர்றேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க 10 கட்டளை எதில் இருக்குதுன்னாங்க. உடனே நான் எடுத்தேன், யாத்திரை ஆகமம் 21 இருக்குது அப்படின்னு எடுத்து கொடுத்தேன். அப்போது அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. அவங்க என்னை வெளிப்புறமாக தான் பார்த்தாங்க. அப்படின்னா நான் ஒர்க்குக்கு போவேன் வருவேன்,
மிச்சமாக இருக்கிற டைமில் பைபிள் நான் அது வந்து ரெகுலராக படிப்பேன். யாத்திரையாகவும் 20வது அதிகாரத்தில் இருக்குது 10 கட்டளை அப்படின்னு அந்த பேஜை எடுத்து கொடுத்து, அதுக்கப்புறமா 21 பார்த்தீங்கன்னா அதனோட விளக்கம் தான் வரும். ஆனால் 20 தான் 10 கட்டளையும் மென்ஷன் ஆகிருக்கும். அதை எடுத்து காமிச்சேன். உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதில் பாருங்கள், மனிதன் வந்து முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார். இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நம்ம யாரையும் தரக்குறைவாவோ அசட்டையாகவோ எண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மற்றவர்களை மேலானவர்களாக எண்ண வேண்டும். அதுக்கப்புறமா மற்றவர்களுக்காக நம்ம சிறப்பாக செயல்படும் பொழுது அவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாக நாம் கருதப்படுகிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய நலன் மட்டும் இல்லை, மற்றவங்க நலன்லேயும் நம்ம அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதில் வந்து தன்னலம் இருக்கக்கூடாது, வீண் பெருமை இருக்கக்கூடாது, பணிவு இருக்கணும், மரியாதை இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்வில் வந்து ஆர்வம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த சமூக சேவை செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னை விட மற்றவங்கள தான் ரொம்ப யோசிப்பாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்றவங்களுக்காக குரல் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு ஏதாவது கெடுதி நடந்தால் முதல்ல நிற்பாங்க. அது எப்படின்னா கர்த்தருடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். அப்போது நம்ம செய்கின்ற செயல்களில் மற்றவர்களுடைய நலனையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ ஒகேனக்கல் வாட்டர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போட்டுட்டு வராங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சில வீட்டில் வந்து தண்ணி வராது, சில வீட்டில் மட்டும் உடனே அந்த கனெக்ஷன் கரெக்டாக ஃபிட் ஆகி தண்ணி வர ஆரம்பிக்கும். அப்போது தண்ணி வராதவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தண்ணி வரவங்க நல்லா ஜாலியாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐயோ உடனே அவங்களுக்கு தண்ணி வருதா, 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று வந்து ஐயோ உங்களுக்கு மட்டும் தண்ணி வருதா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று வந்து ஐயோ உங்களுக்கு தண்ணி வரலையா. ஸோ 2துலேயும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு மட்டும் வருதா, உங்களுக்கு வரலையா அப்படின்னு கேட்குறதில்ல. ஸோ அதில் வந்து மற்றவர்களுக்கு தண்ணி வரலன்ற அந்த அக்கறை இருக்குது. இன்னொன்று வந்து பரவாயில்ல, நம்மளுக்கும் வரல அவங்களுக்கும் வரல அப்படின்னு யோசிக்கிறோம். அது தவறு. ஏன்னா மற்றவர்களுடைய நலனில் நாம் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மக்களுக்காகவே வாழ்ந்தார், மக்களுக்காகவே அதிசயங்களை செய்தார். அவர் என்னைக்காவது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு ராஜா ராணி மாதிரி உடை உடுத்தி பார்த்துருக்கீங்களா? இல்லை, ரொம்ப தாழ்மையின் கோலமாக தான் சுற்றி திரிந்தார். எதை பற்றியும் அவர் கவலையே படலை. அவர்களோட கவலையெல்லாம் பாவத்திலிருந்து இந்த ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும், அது ஒன்று தான் அவருடைய சிந்தையாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இயேசு கிறிஸ்துவை போன்றே நாமளும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போ தான் அவருடைய சந்தோஷத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். எல்லா ஒரு காரியத்திலும் பார்த்திங்கன்னா நாம் வந்து கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மளை உருவாக்கினது எதுக்காக? சத்தியத்தை சொல்ல வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இனப்பெருக்கம், முக்கியமாக கர்த்தரை நாம் துதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நமக்கு செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி உள்ளவர்களாக இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்குதோ, இல்லை ஒரு பதவி உயர்வு கிடைக்குதோ, இதில் எல்லாத்துலேயுமே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறமா நாம் பெற்ற மகிமையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும், சேவை மனப்பான்மையோடு வாழ வேண்டும். அதுதான் நம்ம இந்த லெந்து காலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு. என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையாக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படி வாழ்ந்ததுனால தான் அவர்களுக்கு எப்பவுமே நல்லது செஞ்சாங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காதுல்ல, அவங்களுக்கு விரோதிகள் தானாக எழும்ப ஆரம்பிச்சிடும். அப்படி தான் வந்து முதல் விரோதி யார்? யூதாஸ் காரியோஸ் தான் அவருக்கு விரோதமாக எழும்பினான். எப்பவுமே நான் சொல்லுவோம், நம்மளுக்கு ஒரு எதிரி வந்து முன்பின் தெரியாதவும் கிடையாது, நம்ம கூட இருக்கிறவங்களே தான் நம்மளுக்கு எதிரியாக மாறுவாங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் கர்த்தரோடு இருந்த அந்த 12 சீஷர்களில் ஒருவனான யூதாஸ் காரியோத் தான் அவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அதுக்கப்புறம் மறுதளித்தது யார்? அவரோடு இருந்த பேதுரு. அதுக்கப்புறம் தான் செய்த தவறை உணர்ந்தான். இப்படி தான் ஒருத்தராக பார்த்திங்கன்னா இருக்கும்.
அப்போ அவரை முள்முடி வச்சாங்க, அவரை துப்பினாங்க, முகத்தை பார்த்து துப்பினார்கள், வாரினால் அடித்தார்கள். அவர் நினச்சிருந்தா ஒரு செகண்டு இந்த எல்லா போராட்டத்திலிருந்தும் இந்த எல்லா வலிகளிலிருந்தும் தன்னைத்தானே விடுவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து அவர் செயல்பட்டார். இந்த பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை வேணும். அதனால் நம்ம பாவம் செய்யும் பொழுது ஒரு தடவையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டும். நம்மளுக்காக நம்மளுடைய பாவத்திற்காக பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்தை இந்த லெந்து காலத்தில் நினைவு கூர்ந்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக, நமக்காக அல்ல மற்றவர்களுக்காக, மற்றவர்களை மேலானவர்களாக, மற்றவர்களை சிறப்பானவர்களாக, நம்மளை விட அவங்கள உயர்வாக நினைத்து சேவை செய்வதிலும் சரி, தாழ்மையிலும் சரி, பணிவிலும் சரி, அன்பிலும் சரி, ஐக்கியத்தோடு இருந்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். இந்த சிலுவை மரணம் ஒரு அகோர மரணம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளெல்லாம் அப்படி கொண்டு போனால், இழுத்துட்டு போனால் நம்ம சும்மா இருப்போமா? இழுத்துட்டு போகிறவனையும் திட்டுவோம். அப்படி நம்மளை யாராவது எதுலையாவது மாட்டி விட்டாலோ, இல்லை நம்மளை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணாலோ நம்ம என்ன சொல்கிறோம், அதுக்கு தகுந்த நேரத்தை பார்த்துட்ருப்போம். எப்போ அவங்கள இன்சல்ட் பண்ணலாம், எப்போ சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருப்போம், எப்போ அவங்கள அவமதிக்கலாம், எப்போ அவங்கள குறை சொல்லலாம். ஆனால் கர்த்தர் என்றைக்குமே அப்படி நினச்சதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன நடந்தாலும் நம்ம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையோடு இருக்கணும், பணிவாக இருக்கணும், மேட்டிமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா தன்னுக்கானவைகளை அல்ல, மற்றவர்களுக்காகவும் நம்ம மற்றவர்கள் நலனிலும் அக்கறை கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்காக நம்ம அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் த கன்சர்ன். ஒரு அக்கறையோட எப்படி இருக்கீங்க, என்ன வேணும், நான் என்ன செய்யட்டும், உங்கள் கவலை என்ன, உங்களோட தேவைகள் என்ன, அந்த மாதிரி என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போமா? ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு நாளும் அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். என் மகள், என் மகன் என்னிடத்துல எப்போ என்கிட்ட பேசுவான், என்கிட்ட எப்போ எல்லாத்தையும் சொல்லுவான். ஸோ இன்னைக்கு நம்ம ஒப்படைப்போம். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னலம் பாராமல் பொது நலத்தோடு வாழ்ந்தாரோ அந்த மாதிரி வாழ நமக்காக சிலுவையில் அறையுண்டு அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது நினைத்து அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு என்ன சிந்தை இருந்ததோ அந்த சிந்தையோடு நாம் வாழ கற்றுக்கொள்ளுவோம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தாழ்மைக்கு ஏசப்பா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த சிலுவை மரணத்தின் போது எவ்வளவு தாழ்மையோடு மற்ற கள்வர்களோடு நீர் தொங்கினீர் ஆண்டவரே. அந்த சிலுவை பாடுகளின் பொழுது நீர் எவ்வளவு வெறுமையாக தாழ்த்தப்படும் பொழுது, கேவலப்படும் பொழுது பணிவோடு இருந்தீர் ஆண்டவரே. அதை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே இயேசப்பா அன்பு, பணிவு, தாழ்மை, மற்றவர்களுக்காக சேவை செய்கின்ற அந்த மனத்தை எங்களுக்கு கட்டளையிடும் கர்த்தாவே. ஒருவரை தாங்கி ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருந்து ஐக்கியத்தோடு நாங்கள் வாழ கற்றுத்தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் செய்கின்ற பாவ செயல்களில் ஏசப்பா இந்த லெந்து காலங்கள் அதை நாங்கள் உணர்ந்து அதிலிருந்து விலகி உமக்காக வாழ, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.